ஹாய் மக்களே, இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய பருப்பு கீரை சாதம் பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு ஏற்ற அதே நேரத்தில் ஒரு பாட்டில் குக்கரில் ஒன்றா செஞ்சிடலாம், ஒரு பாட் ரைஸாக செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு குக்கரில் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவி, நான் என்னோடய அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 3லேருந்து 3 டம்ளர் வரையும் தண்ணி சேர்க்கலாம். அதில் கொஞ்சோண்டு நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகா, பூண்டு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், ஒரு பெரிய தக்காளி ப்ளஸ் வெந்தயக்கீரை எடுத்துருக்கேங்க. வெந்தயக்கீரை போட்டு தேவையான உப்பு போட்டு அதை 3 விசில் நான் எடுத்துருக்கேன். உங்கள் அரிசி 2 விசில்லே நல்லா வெந்துடும்னா 2 விசில் வச்சா போதும். அதுக்கப்புறம் அது 3 விசில் வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சாதத்தை அதில் எடுத்து போட்டு கிளறிட்டோம்னா நம்மளோட சாதம் ரெடி. அதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்திங்க. கீரை சாப்பிட மாட்டேன்ற குழந்தைக்கு நானும் இப்படி செஞ்சு கொடுத்துடலாம். இதோட இது காலையில் நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன், என் குழந்தைக்கும் கொடுக்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். பாய்.